ஹலோ, இன்னைக்கு என்ன vlogனா கேர்ள்ஸ் டே அவுட். ஸோ என் ஃப்ரெண்டை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கேயுமே போயிருந்தில்ல. ஸோ இன்னைக்கு எங்கேயாவது போகலான்ட்டு பிளான் பண்ணும்போது லுல்லு மாலுக்கு போகலாம். ஏன்னா கேம்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆயாச்சு. அதனால லுல்லு மாலுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ ரெடி ஆயாச்சு, இனி கிளம்ப வேண்டிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எப்போல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு போடணும் எனக்கு வர ஒரு கொஷன், என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் ஓட்டியாக இருக்குன்ட்டு. அவங்களுக்கான ஆன்சர் தான் இது. ஓகேவா? என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு. நான் வாங்கின சட்டியை கிழிச்சு போடுவேன், கிழிக்காம போடுவேன். உனக்கு என்ன? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் உங்களுக்கு புரியலைண்ணா, இது நான் மட்டும் இல்லை, வேறு யார் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்களுக்கு மூளையே இல்லைன்னா தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ என் ஃப்ரெண்டு வந்தாச்சு. ஸோ அது அவளை வெயிட் பண்ண வைக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ நான் ஜல்தி போகலாம். திமிர் பிடிச்சவன், தலக்கண்ணம் பிடிச்சவன், இப்ப கூட பாரு அப்படி பேசுறான் பாரு மயிராண்டின்னு தான் சொல்லுவான். ஆமாண்டா மயிராண்டி, நான் அப்படிதான்டா. என்னடா பண்ணுவேன்? வந்தாச்சு, இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். நானே என் ஃப்ரெண்டு கேர்புரம் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிறோம். ஏன்னா லுல்லு மால் வரைக்கும் வண்டியில் போக முடியாது. போனால் நாங்கள் நாளைக்கு தான் போய் சேருவோம்னு சொல்லிட்டு வண்டி வந்து இங்கே மெட்ரோ ஸ்டேஷனில் பார்க் பண்ணிட்டு இப்போ நாங்கள் மெட்ரோவில் போக போகிறோம். அங்கே போய் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறோம். வந்து இறங்கி ஆட்டோவில் தான் போயிருக்கிறோம். எவ்வளோ டிராஃபிக்னு காமிக்கிறீங்களா? எவ்வளோ டிராஃபிக் இங்கே பாருங்கள், எவ்வளோ டிராஃபிக்ன்ட்டு. சண்டே அதுமா வீட்டில் இருக்காமல் எல்லாரும் எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. என்ன மாதிரி யாருமே வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? டிராஃபிக் ஏன் லுல்லு மாலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நானே என் ஃப்ரெண்டு சக்ஸஸ்ஃபுல்லி. டைம் எவ்வளோ இருந்துச்சு? இப்போதைக்கு நம்ம டைம் நல்லா தான் இப்போதைக்கு ஏன் டைம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து 8 மணி. இந்த வீட்டுக்கு எப்போ போய் சேர போகிறோன்னு தெரில. எனக்கு நான் பூமா ஷோரூமுக்கு தான் நானே என் ஃப்ரெண்டு. ஏன்னா அங்கே போகிற பூமா ஷோரூமில் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வாங்குவோம். பூமா ஷோரூம் போயிட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஷோரூமுக்கு வந்தாச்சு, உள்ளே போயிருக்கிறோம். மேடம் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம கேம் ஆட போக வேண்டியது தான். அப்புறம் நான் கேம் ஆட தான் வந்திருக்கோம். நானே என் ஃப்ரெண்டு கார்டில் டாப்அப் பண்ணியாச்சு. 2000 ருபீஸ்க்கு இப்போ போய் கேம் ஆட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கேம் ஆடலாம்? கிராவிட்டி ஆடலாம். ஃபர்ஸ்ட்டு நாய்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அதனால கேட்காது. பண்ணிக்கலாம். ஆமாம், நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிற வீடியோஸ். ஆடதான் நாங்கள் போயிருக்கிறோம். வைக்கிறேன். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் கிராவிட்டியில் நான் ஆல்ரெடி ஆடி இருக்கேன், அதனால எனக்கு தெரியும். ஆனால் ஐஷோ வந்து அல்தான் நினச்சிக்கலாம். தலை வந்து பயங்கர சுத்திச்சு. எனக்கு காலெல்லாம் மேலே போயிடுச்சு. ஃபுல் ஒரு மாதிரி பயதான் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை ஆடலன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். உள்ள போகலாமா? நெக்ஸ்ட் கேம் பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு 2 மேடம்க்கு கால் நோவுதுன்ட்டு லெக் மசாஜ் பண்ணியிருக்கிறாங்க. லெக் மசாஜ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா உள்ள வந்து ஒரு 4-5 கோலி இருக்கு மார்பிள். அந்த மார்பிள் வந்து என் காலை சுத்திட்டே இருக்கு. அவ்வளோதான் லெக் மசாஜ். ஆனால் அதுக்கு 200 ருபீஸ் பே பண்ணேன். எல்லா கேம்ஸ் எல்லாம் ஆடி நானே என் ஃப்ரெண்டும் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம் கேஎஃப்சிக்கு. முடிச்சாச்சு. எப்படி இருந்துச்சு கேமோட எக்ஸ்பீரியன்ஸு? நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். எது ரொம்ப பயமாக இருந்துச்சு? எல்லாமே சூப்பர்னு சொல்கிற எது பயமாக இருந்துச்சு? பயம்ன்றது எதுவும் இல்லை, ஏன்னா நான் நிறைய வாட்டி ஆடிட்டு, அதனால பயம் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது. நாங்கள் வந்து இது வின் பண்ணோம், பொம்மை வின் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பேக்கில் இருக்குது. ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு கிளம்புனான்னு பார்த்தா திருப்பி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறது? இப்போ வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு. ஆனால் டைம் எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10:20 டைமு. இன்னமும் வெளியே போய் சாப்பிட்டு எப்போ வீட்டுக்கு போக போகிறோன்னு தெரில. ஃபோன் பண்ணிட்டாங்க எல்லாரும். ஏதோ சொல்லணுமா? இல்லை, அவங்க மம்மி எவ்வளவோ சொன்னாங்க, எங்கள் மம்மி எவ்வளவோ சொன்னாங்க இவங்களெல்லாம் சேராதன்னு. நான் தான் கேட்கலாம வந்தேன்ல. இனி இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னே எனக்கு ஆப்பு இருக்குது. ஏன்னா போய் சேர்த்து 12 மணி கூட ஆக சான்ஸ். இன்னைக்கு ஆப்பு கன்ஃபார்ம்.
எங்க அம்மா எவ்வளோ சொல்லிச்சு அவங்க கூடலாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். மாலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக இருக்கிறோம். 11 o'clock கரெக்டாக 11 o'clock முன்னே எங்கே இருக்கிறோன்னா எந்த இடம் சாண்டில் சோப் ஃபேக்ட்ரி கிட்ட இன்னமும் ராஜாஜி நகர் கிட்ட விழுந்துருக்குறோம். எப்போ வீட்டுக்கு போகிறதுன்னு தெரில. எங்கள் மம்மி கிட்ட ஆல்ரெடி பேக்கரி கிட்ட வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது. இது எப்பவுமே பொதுவாக நடக்கிறது தான், புதுசு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோதான். இப்போ யார் செருப்படி வாங்க போகிறோம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு? நான் தான் வாங்கணும். ஆனால் இருக்கு அவங்க மம்மி ஜாலியாக இப்போ கோவாவில் இருக்கிறாங்க. அதனால மேடம் பிரச்சனை இல்லை. இப்போ வீட்டுக்கு லேட்டாக போனோம். ஆனால் எங்கள் மம்மி வீட்டில் தானே இருக்கிறாங்க. பரவாயில்ல, என்ன பண்ணுறது? அதுவும் நாங்கள் வரும்போது தான் ஒரு ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. வேறு இன்னொரு ட்ரெயின் எப்போ வருது வேறு? இது வேறு லாஸ்ட் ட்ரெயின் இன்னைக்கு. இல்லை கைஸ், லைஃப்பில் ஒரு வாட்டி தான் என்ஜாய் பண்ணுறது இல்லையா, அதனால ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும். ஆனால் கடைசியில் செருப்படி வாங்க போகிறது நான் தான். அதுவும் இன்னைக்கு லாஸ்ட் ஒரு ட்ரெயின் தான். இது போச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் ட்ரெயின் இல்லை. யாருமே இல்லை மெட்ரோவில். பேசினே vlog பண்ணிக்கினே மெட்ரோலே ட்ரெயின்லேயே உக்காந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கேர்புரம் வந்துச்சு. ஒரே ஓட்டம் தான். முழு இல்லை, லைக் அந்த கம்ப்ளீட்டாக அந்த மெட்ரோவில் இருந்தவங்க எல்லாம் திரும்பி எங்களை தான் பார்த்து சிரிச்சாங்க. அப்படி ஓடி வந்து ஏன்னா கேர்புரம் வந்துட்டாங்க. அங்கேயே உக்காந்துனே இருக்கிறோம். பேசினே உக்காந்துட்டோம். நல்ல வேலை திருப்பி நாங்கள் உன்னர் ஸ்டேஷன் இருந்தால் அங்கே தான் நம்ம திருப்பி வந்திருக்கவே முடியாது. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்பார் மேடம். ஆக்சுவலி லின்சியோட இன்னொரு பேர் என்னன்னா ரைடர் லின்சி தான் எங்கள் டீமில். ஏன்னா மேடம் தான் ஃபாஸ்ட் ரைடர், ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். இப்போ ஆல்ரெடி 12 நாங்கள் 12:10 வீட்டு ரீச் ஆகணும். எல்லாம் எங்கள் டாடி 3 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து செருப்படி வாங்கியாச்சு. வாங்கின கையோட இன்னைக்கு கடையை சாத்த வேண்டியதான். இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.